உங்களுடைய லட்சியம் என்ன அதை படிக்க? என்னோட லட்சியம் என்ன, அது எக்கனாமிக்ஸ் ஆனோன்னு. ஸோ வந்து நொபெல் ப்ரைஸ் எக்கனாமிக்ஸ் ஆகணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஸோ வந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ணணும் தான் என்னோட லட்சியமே. நீங்க நல்லா படிச்சு வேலை செஞ்சுட்டு அங்க வந்துருக்கீங்க. ஆமாம், கடைசியில் என் தாய்மண்ணை விடக்கூடாது. கட்டாயம் இந்த தாய்மண்ணை விட வேண்டிய அவசியமும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இடமும் நல்லா வளர்ந்துகிட்டே வருது. இப்போ இந்தியா வந்து அடுத்து இன்னும் 10 ஆண்டுகள் இளைஞர்களுடைய கையில முழுமையா வந்துடும், வல்லரசு ஆயிடும்னு சொல்றாங்க. உங்களை மாதிரியான இளைஞர்கள் வந்து நிறைய இடத்துல இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அங்க வராங்க. அப்துல் கலாமோட 2020 விஷன் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு. கட்டாயம் நீங்க அதாவது உங்களோட எதிர்கால லட்சியம் நீங்க என்னவா வரணும் அதெல்லாம் இப்போ எங்ககிட்ட சொன்னீங்க. வறுமையே இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றணும், தாய்மண்ணை வந்து நான் மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வெற்றி அடையணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சி நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. மக்கள் தொலைக்காட்சி சார்பில் வாழ்த்துக்களை வணக்கம். கட்டாயமா ராதாகிருஷ்ணன் மாதிரியே இருங்க எங்கேயும் போயிடாதீங்க, இன்னொரு சாதனையாளர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா அவங்களும் இதே மாதிரி ஒரு வளைகுடா நாட்டுல இருக்கக்கூடிய நிவேதிதா அப்படிங்கிற ஒரு சின்னவர். அவங்க நடனத்துல பல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க, பல விருதுகளும் வாங்கியிருக்காங்க. அவங்களையும் சந்திச்சிருக்காங்க.